கௌரி, மாயாவை தேடி அவன் வீட்டுக்கு போயிருந்த போல இருக்கு. நான் உங்களை கொல்றதுல அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தான் அவனை கேரளாவுக்கு அனுப்பி வச்சேன். என் வேலை முடிகிற வரையிலும் அந்த மாயா திரும்பி வர மாட்டான். உன்னை பார்க்கறதுக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய, நீ என் எதிரியாச்சே, எப்படி உன்னை அழிக்காம இருக்க முடியும்? ஹலோ, மாயா அங்கிள் வேணும்னா நீ ஊருக்கு அனுப்பலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை உன்னால என்ன பண்ண முடியும்? நான் தயார். நீ தயாரா இருந்தீனா என்னோட மோதிப்பார். இது என்ன உன் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல்ல போடுற சண்டைன்னு நினைச்சுக்கிட்டியா? மவளே, இது மந்திர சண்டை. இதுக்கு முடிவு மரணம் தான். ஜாக்கிரதை. இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். மந்திரத்தால உன் பேரணியும் சேர்த்து நான் பல பேரை அழிச்சிருக்கேன். பார்க்கலாம் அதையும். வட்டியும் முதலுமா உன்னையும் உன் கூட்டத்தையும் ஒட்டு மொத்தமா அழிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். எங்களை பழி வாங்குறது என்ன, கடைக்கு போய் புளி வாங்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது அவ்வளவு சுலபமா நடக்காது. அப்படியா? அப்ப ஒண்ணு செய், உன் கௌதம ஏன் கஸ்டடிக்கு கொண்டு போறேன், முடிஞ்சா தடுத்துப்பா. கவலைப்படாத, இப்ப ஒண்ணும் பண்ண மாட்டேன். நாளைக்கு தான் உன் கௌதம ஏன் கஸ்டடிக்கு கொண்டு போக போறேன். நான் சொன்னதை செய்யறவன். அதனால இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு பாசத்தை அவன் மேல பொழிய முடியுமா அவ்வளவு பாசத்தை கொட்டிக்க. அதுக்கப்புறம் உன் கௌதம் உனக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டான். ஏன் இப்படி என் மீது தூங்கி விழுகிறாய்? எழுந்து நில். அப்படியே எழுந்து நின்னுட்டா மட்டும் கடவுள் வாழ்த்து பாடி ரத்த காட்டேரிகளின் ரத்த இரவ துவக்கி வச்சிட போறியா? ஹாஷ்யம் வேண்டாம். வேணும்னா ஜோசி சொல்லட்டுமா? அகோரா, நான் தனிமையில் இருக்கும்போது நீ வரம்பு மீறுகிறாய். இதுவே நீடித்தால் நான் தலைவரிடம் சொல்லிவிடுவேன். ஐயோ, வாய் சொல்லுக்கெல்லாம் வழக்கு போட்டா வாழ்க்கை நாரி போயிடும் ராசாத்தி. ஏதோ பொழுது போக்குறதுக்காக முன்ன பின்ன அப்படி ஜாலியா பேசுறதுதான். ஆனா என் மனசு பால் போல் வெண்மையானது. மனதின் வண்ணத்தை வைத்து எண்ணத்தை முடிவு செய்ய நாம் மானிட ஜாதி அல்ல, இரத்த காட்டேரி இனம். எதற்கும் நீ என்னை விட்டு எட்டவே நில். பரம்பரையா இருக்கிறவனும் என்ன நம்புறதில்ல, பஞ்சத்துக்கு வந்தவளும் என்ன நம்புறதில்லன்னா நான் என்னதான் பண்றது? தலைவர் இவ்வளவு சந்தோஷமா வர்றாரு. ராசாத்தி நம்மளை அவமதிச்ச விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? தலைவர் நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கிறார். இது வேற விஷயம் போல் இருக்க. அதற்காக நீ ஏன் கட்டியம் கூற வேண்டும்? அந்த விஷயத்தை தலைவரே சொல்லலாமே. வாய் துடுக்கு வளர்ச்சியை தடுக்கும். போதும், என் சந்தோஷத்தை சிதைக்க வேண்டாம். அந்த சந்தோஷமான செய்தி என்ன தலைவரே? வரும் வெள்ளிக்கிழமை மதியம் சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது சூரிய கதிர்கள் பூமியில் விழா வண்ணம் ஒரு நீண்ட சூரிய கிரகணம் ஏற்பட போகிறது. சூரிய கிரகணம்? ஆம், சூரிய கிரகணம். உனக்கு அதில் என்ன குழப்பம்? அது குழப்பம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்னை தெளிவாக்கிக் கொள்கிறேன். அது 1.5 மணி நேரம் நீடிக்கப் போகிறது. நமக்கு பகலில் கிடைத்த அந்த இரவில் நமது புஜபல பராக்கிரமத்தை காட்டி இந்நாவலூர் மக்களை தேடி கடித்து ரத்தம் குடித்து நம் இனம் வளர்க்க பாடுபட வேண்டும். நமக்கு வரமாக வந்த இந்த வாய்ப்பை வரப்பிரசாதமாக்க பாடுபட தயாராகுங்கள்.
ராசாத்தி, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி இருவரும் கூட்டணி அமைத்து கொதூகலிக்கலாமா? கம்முன்னு வேலைய பாரு. கேவலம் இந்த ராசாத்திவே என்னால தாஜா பண்ண முடியலையே. பின்ன எப்படி துர்முகியை வென்று தளபதி பட்டத்துக்கு நான் போறது? அது இந்த யுகத்துல நடக்காது போல் இருக்கு. மூஞ்சியும் மொகரக்கட்டையும் நான் லுக்கு. நம்ம சாப்பிட்றியா? ஆமா தாத்தா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. என்னக்கா பிரமிப்பா பாக்குறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு மூசா. மூலிகை புகையால ரத்த காட்டீர்களை மயங்க வைக்க முடியுமா? ஏன் முடியாது? அரளி விதையை அரைச்சு குடிச்சு மனுஷன் சாகும்போது மூலிகை புகையால ஏன் ரத்த காட்டீர்களை மயங்க வைக்க முடியாது? சூடிகளின் ஏடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் பொய்யோ பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டதோ இல்ல. எல்லாமே உணர்ந்து உணர்த்தப்பட்டு அனுபவ ரீதியை பார்த்து பழக்கப்பட்டு எழுதப்பட்ட விஷயங்கள் தானே. சித்த வைத்தியமும் ஆயுர்வேதமும் உலக விஞ்ஞான மருத்துவத்துடைய முன்னோடிகள். இன்னைக்கும் புத்தி பேதலிப்பை குணமாக்க விஞ்ஞான மருந்துகளை விட உலக சித்த வைத்தியத்தை தான் நம்பி இருக்கு. மூலிகை சாரியும் அருவி தண்ணியை விட அதுக்கு வேற நல்ல மருந்து இருக்கா? இறந்தவங்களை பிழைக்க வைக்கிற அமிர்த சஞ்சீவினி கூட ஒரு மூலிகை தானம்மா. என்னோட மூலிகை தேடல்ல அந்த அமிர்த சஞ்சீவினி கூட இருக்குமா? தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாப்பா, நான் பார்க்கணும். ஆமா, முட்டாள அறிவாளி ஆக்குற மூலிகை இருந்தா எடுத்துட்டு வாடா, உங்க அப்பாக்கு அரைச்சு கொடுக்கலாம். நான் முட்டாளா இருக்கிற வரைக்கும் தான் நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியும். அதை முதல்ல யோசிச்சுக்க. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஏன் நான் கிளம்பும் போது நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அவங்க வேலையே தானே. அவங்கள பத்தி கவலைப்படாம நீ புறப்படு மூசா. சரி தாத்தா, நான் வர வரைக்கும் அந்த ரத்த காட்டேரிகளை உங்களால முடிஞ்ச வரைக்கும் சமாளிங்க. நான் வந்ததும் அவங்கள ஒட்டு மொத்தமா அழிச்சிடலாம். சரி, நான் மூலிகைகளை தேட போறேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பாய். போயிட்டு வா. பாய்க்கா. பத்திரமா போயிட்டு வா மூசா. எங்களை பத்தி கவலைப்படாத, நீ போற காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரி பாட்டி. மூசா, வேணும்னா நான் ஊர் எல்லை வரைக்கும் வரட்டுமா? வேணாம்ப்பா. சரி, நான் கிளம்புறேன். வரேன் தாத்தா. என்கிட்ட இருந்து கௌதம பிரிப்பேன்னு அந்த கிழமை சொன்னானே, எப்படி பிரிப்பான்? நமக்கு ஹெல்ப் பண்ற மாயா அங்கிளையும் கேரளாவுக்கு அனுப்பிட்டான். இவங்களும் கிழமை கெட்டவன் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேல கிழமை பேரரச பூதத்தோட தாத்தான்னு நாம சொன்னாலும் இவங்க காதல விழறது இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் எப்படி கௌதம காப்பாத்த போறேன்? எதுக்கும் அவனை நம்ம கூடவே வச்சுக்கணும். என்ன கௌரி, ஷூ சாக்ஸ் கூட போடல? டைம் என்னாச்சு? கிளம்பலையா? கிளம்புற கௌதம். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இன்னைக்கு ஃபுல் டே நீ எனக்கு தெரியாம எங்கேயுமே போக கூடாது. என் கூடவே இருக்கணும், சரியா? ஏன்? அது அப்புறம் சொல்றேன். ப்ளீஸ் கௌதம். ஏய், என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. கௌதம் ப்ளீஸ் பி சீரியஸ். ஓகே ஓகே. கௌதம், கௌரி, டிஃபன் ரெடி, வாங்க. இத வந்துட்டோமா, வா. என்ன கௌரி இப்படி பயப்படுற? நீ இப்படி பயந்து நான் பார்த்ததே இல்லையே. கௌதம், சூழ்நிலை அப்படி, பயந்துதான் ஆகணும். நீ அந்த தாத்தாவை நினைச்சுதானே பயப்படுற? ஆமா. இது தேவையில்லாத பயம். அவர் நல்லவரா தானே தெரியுறாரு. டே கௌதம், அவரை பத்தி நான் உனக்கு எந்த விஷயம் சொன்னாலும் உனக்கு அது கேட்காது. எழுதி காமிச்சாலும் அது உனக்கு தெரியாது. ரொம்ப கெட்டவரு அவரு. நம்ம 4 பேரையும் அழிக்க வந்த ஏமன். கௌதம், என்னையும் சேர்த்து உங்க 3 பேரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். அதனால ப்ளீஸ் கௌதம், நீ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, சரியா? கௌதம் சொன்னதை கேளுடா. சரி, போகல, வா போலாம்.
நீ பின்னாடி திரும்பி பார்க்காத, வா. ஏன்? என்ன கௌரி, பின்னாடி வராருன்னு சொன்னேன், இப்ப முன்னாடி நிக்கிறாரு. இவன் எங்க இருந்து வேணாலும் எப்ப வேணாலும் வருவான். நீ பேசாம வா, சரியா? வா. கௌதம், கௌரி, என்ன 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா தாத்தா. ஆமா, கௌரி ஏன் உங்களை பார்த்து இப்படி பயப்படுறா? இன்னும் 2 நிமிஷத்துல அத நீயே புரிஞ்சுக்குவ. என்ன கௌரி, என்ன நடக்குமோன்னு ஒரு நாள் முழுக்க கடந்து தவிச்சிருப்பிய. வா போலாம். நில்லு, நான் சொன்னதை செய்ய வேண்டாம், அதுக்குள்ள கௌதம கூட்டிட்டு போனா எப்படி? என்ன தாத்தா சொல்றீங்க? நீங்க 2 பேர் பேசுறது எனக்கு புரியவே இல்லையே. அப்படியா? இந்த கூண்ட பாரு, நல்லா புரியும். கௌதம், கௌரி, இந்த தாத்தா கெட்டவர் தான். எனக்கு காப்பாத்து கௌரி. கௌதம், கௌரி. பாத்தியா, உன் தம்பி இப்ப கூண்டுக்குள்ள. ஏய், நான் மரியாதையா உன்கிட்ட கேக்குறேன். கௌதம விட்டுரு, ப்ளீஸ் விட்டுரு. சொல்றத கேளு, விட்டுரு. மரியாதையா தம்பி திருப்பி கொடுத்துரு. ப்ளீஸ் சொல்றத கேளு. நீ தம்பி திருப்பி கொடுத்துரு. கௌதம், 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 கௌதம். என்னடா பாக்குற? நான் சொன்னதை நீ நம்பலியா? நீ நீ நிஜமாவா சொல்ற? நான் பேராசபூதத்தோட தாத்தான்னு உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நீ நம்புவியா? என் பேரனை அழிக்கலன்னா உங்க மேல எனக்கு என்னடா பகை? அடச்சி, வாய மூடு. கௌரி, நீ கெட்டவன்னு எவ்வளவோ சொன்னா, ஆனா பேராசபூதத்தோட தாத்தான்னு சொல்லவே இல்ல. அது தெரிஞ்சிருந்தா நான் இப்படி வந்து மாட்டிருக்கவே மாட்டேன். அவ ரகசியத்தெல்லாம் சொன்னா, ஆனா அதெல்லாம் உங்க காதுல விழல. அவ வாயசைக்கிறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் நான் தான். ஆமா. அது மட்டும் இல்லடா மடையா, நான் சொல்றத கேளு. கௌரிய நான் பைத்தியமாக்குற முயற்சியில என்னென்னமோ பண்ண, ஆனா அதை எல்லாரும் உண்மைன்னு நம்பி கௌரிய ஒரு நிஜமான பைத்தியமாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கௌரி, நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேனே. கௌரி, கௌரி. என்னடா கௌதம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா? கௌரி,
அடடடடடடா. ரெண்டு பேரும் சேர்ந்து பாசத்தை என்னமா பொழியறீங்க? ஹலோ ஓல்ட் மேன், ஒழுங்கு மரியாதையா கௌதம திருப்பி கொடுத்துரு. தரு தரு. ஆனா நீ என் பேராச பூதத்தை திருப்பி தர முடியுமா? அது கெட்ட பூதம். ஆனா கௌதம் ரொம்ப நல்லவன். ஒழுங்கு மரியாதையா கௌதம்க்கு ஒண்ணு ஆகாம அவனை திருப்பி கொடுத்துரு. இதே மாதிரி தானே நீங்க என் பேரனை கொண்டப்போ நான் தவிச்சு போயிருப்பேன். அதுல என்ன பிரயோஜனம்? அவனை ஒரு ஏடியா அழிச்சிட்டீங்களே.